பலமுள்ளவனுக்காயிலும் பலவற்றவனுக்காயிலும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். அந்த பலத்தை கொடுக்கிற தேவன் தாமே இந்த நாளிலும் இருக்க போற இந்த பாடத்தை கேட்க நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலத்தையும் தந்து ஆசீர்வதிப்பார்கள். ரொம்ப நேரம் உட்கார்ந்ததுனால டயர்டா இருக்கிறது தெரியல. ஒரே ஒரு காரியத்தை குறித்து சற்று சொல்லலாம். இஸ்ராவுடைய காலத்துல தேவனுடைய நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படும் போது ஜனங்கள் இரவெல்லாம் என்று கேட்டாங்களாம். எவ்வளவு ஒரு வாஞ்சி இருந்திருக்குன்னு பாருங்க. அவங்க காரணம் அவங்க அன்னைக்கு இருந்த நிலை அந்த மாதிரி. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிரிக்கப்பட்டு சிறைப்பட்டு போயிட்டாங்க. 70 வருஷம் சிறைச்சாலையாக பாபிலோன்ல இருந்தாங்க. அங்க தேவனுடைய ஒரு வார்த்தையும் சத்தமும் கேட்டது கிடையாது அவங்களுக்கு. அவங்க வெறுமனே வாழ்ந்தாங்க. அந்நிய தேவனுடைய சத்தங்களும் 60 அடி சிறைகளை பற்றின பேச்சுக்கள் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. முதலாக வந்திருக்கும் போது எஸ்ராங்கிறவர் யார் தெரியுங்களா? ஒரு வேத பாரகர். அவர் எழுந்திலிருந்து தேவனுடைய வார்த்தை பேசும்போது ஜனங்கள் இரவெல்லாம் நின்று கேட்டார்களாம். எவ்வளவு ஒரு வாஞ்சி இருந்திருக்கும் பாருங்க. நம்முடைய தேவனுடைய சத்தம், நம்முடைய தேவனுடைய ஒரு வார்த்தை அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷத்தை இல்லைங்களா? அது போல வேதம் நமக்கு எந்தெந்தைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுதான். இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். எல்லாத்தையும் நாம தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கும் போது இந்த உலகத்துல உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? நீங்க போதும், உங்களுடைய வார்த்தை எனக்கு போதும். சோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறான்னு பாக்குறோம். சரி, இன்னைக்கு நாம் பார்க்க போறது ரூத். அநேகர் நம்ம படிக்கிற ஒரு காரியம் தான், ஒரு சின்ன ஒரு புத்தகம் தான். ஏன் நம்ம இன்னைக்கு ரூத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா ரூத்தோட விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால இந்த ஒரு காரியம் எந்த நாட்கள் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இந்த ரூத்தோட சரித்திரத்தை பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா, தேவன் இஸ்ரேல் மக்களை வனாந்திரத்திலிருந்து வழி நடத்தி, எகிப்திலிருந்து விடுவிச்சு வனாந்திரத்துல வழி நடத்திட்டு வந்து கானான் தேசத்தை யோசுவா மூலமா பிரிச்சு கொடுத்து அவங்களை அதுல வாசம் பண்ணும்படி வச்சிருந்தார். அவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே தேவன் அவங்களுக்கு அநேக காரியங்களை போதிச்சார். அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள அவங்களை கொண்டு வைக்கிறதுக்குள்ளே தேவன் அவர்களை பற்றி, தேவனை பற்றின அறிவும் தேவனுடைய திட்டங்களையும் அவருடைய பிரமாணங்களையும் இந்த ஜனங்கள் நல்லா புரிஞ்சிருக்கணும். புரிஞ்ச பிற்பாடு அந்த இடத்துல கொண்டு வச்சுக்கும் போது அவங்க வாழ்க்கையை என்ன பண்ணுவாங்க, நேர்த்தியா செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு வனாந்திரத்துல வழி இடத்துக்கு வந்தார். அப்ப அவங்களுக்கு சொல்லியிருந்த, நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாணத்தை நீங்க கை கொண்டு நடக்கணும். அப்படி நீங்க கை கொண்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செய்வேன்னு பாத்தீங்கன்னா, வானத்து மழையை பெய்ய செய்வேன், பூமியில விளைச்சல் உண்டாகும், உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்த. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க அந்நிய தேசத்துல போயிட்டு அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தார். ஏன் இந்த ரெண்டு காரியத்தை குறித்து நம்ம இந்த இடத்துல பாக்குறோம்னா, இந்த சம்பவத்துல அதான் நடந்திருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கிற இந்த யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற இந்த நாட்கள்ல ரூட் 1 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார். பாருங்க, இந்த இடத்துல நம்ம ரொம்ப புத்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, நியாயாதிபதிகளுடைய நாட்கள்ல ஒரு பஞ்சம் வந்துருச்சு. ஏன் பஞ்சம் வந்துச்சு இப்போ இல்லையா? ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 வாசிக்கலாம். இந்த வசனம் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
இந்த 2 வசனத்துல முக்கியமா என்ன சொல்றாங்க கேட்டா, நீ போற தேசம் நீ சுதந்திரம் இது வரைக்கும் இருந்த எகிப்து தேசத்தை போல இருக்கிறது இல்ல அப்படின்னா, எகிப்து தேசம் எப்படிப்பட்டதா இருந்துச்சா, வானத்து மலையே, அதாவது அதுக்கு முன் வசனம் சொல்றாரு 10ஆம் வசனம், நீ சுதந்திரிக்க போற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது, அங்கே விதை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சது போல உன் காலால் நீர் பாய்ச்ச, காலால் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்படின்னா எப்படி என்ன அர்த்தம், தண்ணி அவ்வளவு செழிப்பா இருக்கும், காலால் தண்ணி பாய்ச்சது நீங்க உங்க வீட்டுல பாத்துருப்பீங்க. கொஞ்சம் உயரமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஒன்று ஊத்து வச்சிருக்கும். காலால்னா ரொம்ப ஈஸி, காலாலே அப்படியே தள்ளிட்டு போயிட்டா இருக்கலாம். அந்த அளவுக்கு செழிப்பான தேசம் தான் எங்களுக்கு. ஆனா நீங்க போற தேசம் வந்து அந்த மாதிரி கிடையாது. வானத்து மழை பெய்யணும், பெஞ்சாதான் உங்களுக்கு வாழ்க்கை, இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. ஏன்னு கேட்டா, என் கண் இரவும் போல அங்க வைக்கப்பட்டிருக்கு, எப்போதும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 13 சொல்றாரு, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவித்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, அடுத்த வசனம் 14 வாசிங்க. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாதியையும் பின்மாதியையும் செய்யப்படி மிருகஜீவன்களுக்காக வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்று. பாருங்க, இதுதான் உங்களுக்கு கொடுத்திருந்தது. நீ என்னுடைய வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா மழை எப்போதும் பெய்யும், உன் மிருக ஜீவன்களும் நீ நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்க சொல்லிட்டாரு. இப்ப நம்ம பார்த்து அந்த ரூட்டு சரித்திரம் அதே ஊர்ல போயிருக்கு, அதே நாட்டுல இருக்கும்போது அவங்க பஞ்சம் வந்துருச்சு. இப்ப நீங்க சரி யோசிச்சு பாருங்க, அடுத்த வசனம் அதுலயே வாசிங்க. உபாகமத்தில் வாசிச்சதுக்கு அடுத்த வசனம், இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். பாருங்க, வானத்தை அடைச்சு போட்டுருவாரா. இப்ப நமக்கு ஒரு காரியம் தெரியுது இல்லையா, மழை பெய்யும்னா யாருங்க பெய்யுறது, செய்ய வைக்கிறது. எவ்வளவு சந்தோஷமானது தெரியுங்களா, தேவனுடைய சத்தியத்தை அறிஞ்சிருக்கு. நாம உதாரணத்துக்கு நேற்று நைட்டு இங்க இருந்து நான் மழையை நனைஞ்சிட்டு போறோம், மழையை பார்த்து ஒரே ஒரு கஷ்டம் கூட கிடையாது. அநேகர் மழையை திட்டுறத பார்த்திருக்கேன், நேர காலம் கிடையாதுன்றது இன்னொன்னு திட்டுறாங்க. ஆனா என்னுடைய மனதில் ஒரு நாளும் மழையை திட்ட மாட்டேன். ஏன்னா மழையை பெய்ய வைக்கிறது யாருங்க, இன்னும் பேசாமல் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, மழை நின்றுடுத்த இப்பொழுது இயேசு நாமத்தில் மழை நிக்கட்டும் பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. மழையை பெய்ய செய்கிறவர் தேவன், மேகத்துக்கு கட்டளை எழுகிறவர் அவர். அப்ப நம்ம ஒரு நாள் மழையில் நனைஞ்சிட்டு போனா என்ன நினைச்சுக்கலாம், தேவன் தான் என்ன நனைஞ்சிட்டு போக வச்சிருக்காரு, சந்தோஷமா போகலாம் இல்லைங்களா. அங்க பாருங்க, மழை பெய்யறது நின்று போச்சு, தேசத்துல வளர்ச்சி உண்டாயிடுச்சு. இப்போ இந்த ரூத்தோடைய, அதாவது இந்த எலிமெலேக்குன்ற ஒரு மனுஷன், அவரை பத்தி அந்த இடத்துல வாசிக்கிறோம். இவர் எந்த ஊர்ல இருந்தாரு கொஞ்சம் பாருங்க, பெத்லகேம் ஊர், யூதா தேச, அவர் யூத மக்கள், அவர் ஒரு யூதன் இல்லைங்களா. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணும் போது யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்குமே என்ன சொன்னாரு, யூதா நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, உன்னுடைய வித்துலதான் ஏசு கிறிஸ்து வர போறான்னு அங்க அறிவிச்சுட்டாரு. அந்த ஒரு கோத்திரத்தில் உள்ள ஒரு மனுஷன் தான் இவர். அவருக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கணும். அப்போ பாருங்க, இப்போ இவருக்கு அங்க ஒரு ட்ரை ஆயிடுச்சு, மழை இல்லை, வறட்சி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றாருன்னா, தன் மனைவியும் 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வேற தேசத்துக்கு போறாரு, மோவாப் தேசத்துக்கு போறாரு. இந்த மோவாப் தேசம் எந்த தேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க யாருங்க, லோத்துடைய சந்ததி. லோத்துடைய 2 மகள் மூலமா பிறந்த ஒரு பையன் மோவாப், அவருடைய சந்ததி. இந்த சந்ததி வாழ்ந்துகிட்டு இருக்க இடத்துக்கு போறாங்க. இவங்க போய் அங்க போய் தங்கிட்டாங்க. தங்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சுது, அந்த எலிமலைக்கு இறந்துட்டாரு. பிற்பாடு கொஞ்ச நாள் கழிச்சுது, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்றாங்க, அந்த தேசத்திலே பெண் கொள்றாங்க. அது ஒரு தப்புங்களா? முதலாவது இந்த தேசத்துல மழை இல்லைன்னா அடுத்த தேசத்துக்கு போறது ஒரு தப்பு. 2வது அந்நிய பெண்ணை மேரேஜ் பண்ண, அந்நிய தேசத்துக்கு போன உடனே இவர் மறிச்சுட்டார். 3வது பாருங்க, நகோமியின் புருஷனாகி எலிமலைக்கு இறந்து போனார், ஃபர்ஸ்ட் இறந்துட்டார். அதுக்கு பிற்பாடு இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆதரவு கிடையாது. சரி, பிள்ளைங்களுக்கு பெண் அங்கேயே கொள்ளலாம் அப்படின்னு கொண்டுகிட்டாங்க. இப்ப நம்ம சற்று யோசிச்சு பார்க்கலாம், இந்த நகோமி தான் அவங்களுக்கு அங்க பெண் பார்த்து கட்டி இருக்குமான்னு நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கும்போது தெரிஞ்சு இல்லைங்களா. மேரேஜ் பண்ணிட்டாங்க.
மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. பிள்ளைங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. புருஷனும் காலி, பிள்ளைங்க 2 பேரும் மறைச்சு போயிட்டாங்க. இப்ப இந்த அம்மாவோட நிலைமை யோசிச்சுருக்காங்க. 2 மருமகள் இருக்கு, இதை கூட்டிட்டு போலான்னு கிளம்புறாங்க, நம்ம தேசத்துக்கு போலான்னு. எப்படி கிளம்புறாங்க தெரியுங்களா? 6வது வசனம். அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவர் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து பாருங்க கிளம்பிட்டாங்க. போலான்னு சொல்லும் போது கொஞ்ச தூரம் வந்தோட நம்ம யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு நீங்க ஏன் என் கூட வர போறீங்க, அங்க வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதனால என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த 2 பெண்ணை பார்த்த உடனே அந்த இஸ்ரேல் தேசம் மட்டும் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க 2 பேரை மேரேஜ் பண்ணனாலதான் அந்த 2 பேர் செத்தாங்கன்னு அவங்க குற்றப்படுத்திடுவாங்க, அதனால வராதிங்கன்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஸ்திரீ அந்த மாமியாரை முத்தம் செஞ்சுட்டு அழுதுட்டு போயிடுறாங்க. இன்னொரு ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூத்து நான் மட்டும் போறது கிடையாது. அதுதான் நம்ம தியானவசமா வாசித்தோம். அதுல அந்த 17 கீழே வாசிக்கிற பாருங்க, கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர். இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களையும் என்னையும் பிரிக்கிறது மரணமா தான் இருக்கணும். சப்போஸ் மரணத்துக்கு முன்னால உங்களை விட்டு என்ன ஏதாவது பிரிக்குன்னு சொன்னா நான் மறிச்சு போயிடணும், அதான் அதோட உறுதி அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கிறாரு. உடனே அந்த நாட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. வரும்போது வந்த உடனே என்ன இருக்கும், அவங்க வீடெல்லாம் பால் அடைஞ்சு போய் 10 வருஷம் கழிச்சு வராங்க. அங்க இருக்கிற டைம்ல ஒரு இடத்துல போய் இந்த அம்மா இருக்காரு. அப்போ என்ன சரியாவது சாப்பிடறதுக்கு நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பார்த்துட்டு வரேன்னு இந்த அம்மா ரூட்டுக்கு போறாரு. போகும்போது அங்க எந்த டைம் தெரியுங்களா, அதுக்குள்ள மழை பெஞ்சு அறுவடை சீசன். அந்த அறுவடை சீசன்ல போய் இந்த அம்மா போயிட்டு கரைக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க. அது அந்த இடம் யாருடைய இடமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய உறவின் முறையா பௌவாசுடைய இடம். அந்த இடத்துல போய் அவங்க என்ன பண்றாங்க, அது கரைக்கு நிற்கும் போது அங்க வாசிக்கும் போது நமக்கு எல்லாமே தெரியும். அப்ப அந்த ஜனங்க சொல்றாங்க, நீ இந்த கீழே விழுந்தா நீங்க கரைக்கிக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் வர்றாரு. வரும்போது யார் அந்த ஸ்திரீ அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி மோவாவி ஸ்திரீ, நம்முடைய உறவின் முறையான எலிமலக்குடைய மருமக அப்படின்னு சொல்லும் போது, சரி அவர் கூட்டு பேசுறாரு. ரொம்ப தயவு காண்பிப்பாரு அந்த போவாஸ். இந்த போவாசுடைய குணம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடத்துல. மகளே 8 சொல்றாரு 2:8. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. பாருங்க, அவங்க இந்த அம்மா விட்டுட்டு வந்தோட ஃபர்ஸ்ட் அந்த அம்மாவுக்கு ஒரு தயம் கிடைக்குது. நீ எங்கேயும் போகாத, இங்க எப்படி இருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லையா? என்ன பண்ண போறோம், இந்த ஊருக்குள்ள போறோமே, போனோம்னா நம்மளை அடிப்பாங்களா, அந்நிய பெண்ணாச்சு, நம்மளால இந்த நம்முடைய குடும்பத்துல எல்லாரும் இறந்துருக்காங்களே, நம்மளை அடிப்பாங்களா, இந்த பயம் அவங்களுக்கு இருந்திருக்கு இல்லைங்களா? ஆனா அவங்க வந்திருக்கிறாங்க, அதான் பெரிய காரியம். வந்த உடனே தயவு கிடைச்சிருச்சு. இப்போ அந்த போவாஸ் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அவர் பிறக்கிற மாதிரி கொஞ்சம் கீழே சிந்த விடுங்க, அவர் பிறக்கிடட்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி பிறக்கி மிச்சம் இருந்து நிறைய வீட்டுக்கு கொண்டு போறாங்க. இந்த இடத்துல என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா, நீ இந்த மாதிரி என்னுடைய சொல்லி கீழ்படிஞ்சிருக்கிய, நான் உனக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு இந்த நகரம் என்ன பண்றாங்கன்னா, அவன் உன்னுடைய உறவின் முறையான் தான், நீ போயிட்டு அவன் சாப்பிட்டு படுத்திருக்கும் போது அவனுடைய போர்வைக்கு இழுத்து போட்டு போய் படுத்துக்குவாங்க, ஓரத்துல கால் ஓரத்துல படுத்துட்டு சொல்றாங்க. அப்படியே நம்ம கீழ்படிஞ்சு போறாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் தேவை இருக்குன்னு பாக்கலாம். போய் அந்த மாதிரி படுத்துக்கிறாரு. ஏன்னா அவர் சப்போஸ் எழுந்துட்டோன்னு ஏதாவது பண்ணிட்டாரு என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? இப்ப படுத்த உடனே அவர் எழுந்திருச்சு அவர் சொல்ற ஒரு வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. 3வது அதிகாரம் 9-10. நீ யார் என்று கேட்டான். அவன், நான் உங்களுடைய அடியாளாகிய ரூத், நீர் உங்களுடைய அடியாளுடைய உங்களுடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாதி என்றார். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசிரியப்படுவாயாக, நீ கர்த்தரும் ஐஸ்வர்யமான மறுபடியின் பிறகே போகாதிருந்தால் உன் முந்தின நஷ்டத்தை பார்க்கலாம், பிந்தின நஷ்டம் உத்தமமாக இருக்கிறது. பாருங்க, ரொம்ப உனக்கு நல்ல குணம் இருக்கு. முதல்ல ஒரு நற்குணம் இருந்துச்சு, நீ ஒரு மாமியாருக்கு நீ கீழ்படிஞ்சு வந்த, ஆனா இந்த நற்குணம் அதோட பெருசா இருக்கு.
அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. எனக்கு உன்னுடைய மாமியாருடைய சொத்து இருக்கு, அந்த சொத்தை மீட்டுக் கொள்றதுக்கு இன்னொரு சுதந்திரவாளி இருக்கிறான், அந்த சுதந்திரவாளி மீட்டுக் கொள்ளட்டும். அப்படி சப்போஸ் அந்த சுதந்திரவாளி மீட்டுக் கொள்ளலன்னா நான் மீட்டுக் கொள்றேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இஸ்ரேலுடைய பழக்கம் தான். அவங்க பாருங்க, அந்நிய தேசத்துல இருந்து வந்தாலும் கூட அந்த இஸ்ரேலுடைய பழக்கத்தை எவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து எல்லாரும் இறந்து போயிட்டா அவங்களுடைய வம்சம் கிடைக்காத போயிடும். வம்சம் இருந்தாலும் அவங்களுடைய நிலம் அவங்க பிள்ளைங்களை ஆளுவாங்க. வம்சம் போயிடுச்சுன்னா இந்த சொத்தை யாரும் ஆள முடியும். அப்ப இவர் கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த உறவின் முறையாக கூப்பிட்டு, நகோமி வந்திருக்கிறா, அவனுடைய சொத்தை கொடுக்குறா, நீ அந்த சொத்தை மீட்டுக்கோ அப்படின்னு சொல்ற. உடனே அவருக்கு சந்தோஷமா சொத்து தானே கிடைக்குது, நான் மீட்டுக்கிறேன்னு சொல்லிடுறேன். ரெண்டாவது இன்னொரு கண்டிஷன் வைக்கிறார், நீ அந்த சொத்தை மீட்டு கொள்றதா அந்த நகோமியுடைய குடும்ப வாரிசு உண்டாகணும், அந்த பெண்ணை நீ மேரேஜ் பண்ணி அதுக்கு வாரிசு உண்டாக்கணும், அந்த சந்ததி அழிஞ்சு போக கூடாதுன்னு சொல்ற. நான் மீட்டு கொள்ள மாட்டேன், நீயே மீட்டுக்கொண்டு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் போவாசோட இந்த ரூத்தை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய எடுத்து நகோமி கையில கொடுக்குறாங்க. நகோமி அந்த குழந்தைய வளர்க்குறாங்க, தன் பிள்ளை போல வச்சிருக்காங்க. இப்போ இந்த குழந்தை யார் தெரியுங்களா? தாவீதோட பொண்ணு தாத்தா இந்த குழந்தை. அவங்களுடைய சந்ததி பத்தி தான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இதுதான் அங்க நடந்த காரியம். ஏன் தேவன் இதை எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது நமக்கு 4 காரியங்கள் கொடுக்கப்படும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது எதுன்னு பாத்தீங்கன்னா போதனை. பழைய ஏற்பாட்டுல இருக்கு எல்லாமே போதனையா இருக்குன்னு ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா ரோமர்ல. போதனைன்னா இந்த போதனை யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவங்க எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த போதனைய. ஒரு மாமியார் எப்படி இருக்கணும், ஒரு மருமகள் எப்படி இருக்கணும், அதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு போதனையா எடுக்கிறாங்க இல்லைங்களா? அது தப்பு கிடையாது, நல்லதுதான். வாழ்க்கைக்கு தேவையான ஒரு போதனையா அங்க எடுக்கிறாங்க. இன்னும் அநேக காரியங்கள் எடுத்துக்கொள்றாங்க. இது போதனையா இருக்கு. அடுத்தது நிழல் பொருளா இருக்கு இல்லைங்களா? இதுல எல்லாம் வரும் காரியங்களையும் நிழலா இருக்குது அப்படின்னு கொலோசியர் 2:17 சொல்லப்பட்டது. அப்ப நிழல் பொருளா நம்ம பார்த்திருக்கிறோம். நிழல் பொருளா பார்ப்போம். கொஞ்சம் சற்று பார்த்துட்டு நம்ம ரூத்துடைய விசுவாசத்தை தான் பார்க்கப்போம். முதல்ல நம்ம நிழல் பொருளா பார்க்கலாம். இந்த ரூத் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்நிய பெண், தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பா இருந்த ஒரு பெண். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியே கிடையாது. அவங்களுக்கு சரீரப்படி தேவனுடைய காணியாட்சி உங்க காணியாட்சி தூரம் கிட்ட வர முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்த இந்த ரூத், இவங்க எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, அதாவது தேவனுடைய அந்த வாக்கு திட்டத்துக்குள்ள வர முடியாது மாம்சப்படியா அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை எதுக்கு நிலவா எடுக்கலாம்? சபைக்கு நிலவா எடுக்கலாம். நாம கூட யாருங்க? புறஜாதி மக்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு நாம எந்த விதத்திலையும் தகுதி அற்றவர்கள். அதனால ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 11 இருந்து வாசிக்கிறேன். 11-12. மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்தத்தனம் உடையவராலும் விருத்தத்தனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் கிறிஸ்துவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் சேவகர்களுமாய் இருந்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உண்மை தூரமாயிருந்த நீங்கள் எப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பாருங்க, இதனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள். மாம்சப்படி நமக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. இன்னைக்கு நம்ம தேவனை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஆனா நமக்கு வாசிக்கும் போது, முன்ன தூரமா இருந்த நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு சமீபமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரூத் யாருக்கு நிழலா இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா, சபைக்கு அவங்க நிழலா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ரூத்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சிநேகிதி அப்படின்னு அர்த்தம். சிநேகிதின்னு சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை பார்த்து என்ன சொல்றாரு? நம்மளை பார்த்து சிநேகிதர்னு சொல்றாரு. இன்னும் அவர்
பெண் இதுலதான் பேசுறாரு இல்லைங்களா. நாம வந்து மனவாட்டின்னா யாரு? மனவாட்டின்னா ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு தான் பேசுறாரு. அவர் புருஷனாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுன்னு ஒப்பிட்டு பேசியிருக்காரு இல்லையா. அப்ப சிநேகிதின்னு நம்மளை பார்த்து தான் சொல்றாரு அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது இந்த நகோமி யாருக்கு நல்லா இருக்காங்க பாத்தீங்கன்னா, இவங்க தான் என்ன பண்றாங்க, அவங்கள வற்புறுத்தி கூட்டிட்டு வர்றாங்க. இந்த ஒரு நகோமி வந்து பழைய ஏற்பாட்டு நீதிமான்களுக்கு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு முன்னால இந்த போவாஸ் யாருக்கு நல்லா இருக்காரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிறாருன்னு பாக்குறோம் இல்லையா. இந்த போவாஸ் கிட்ட கொண்டு சேர்த்தது யாரு? நகோமி. இந்த அம்மா தான் என்ன பண்றாங்க, கொண்டு வந்து பிரயாசப்படுத்தி கொண்டு போய் போவாஸ் கிட்ட சேர்க்கிறாங்க. இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு நீதிமன்றங்கள் நம்மளை கொண்டு போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட சேர்க்கிறாங்களா? இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா, எபிரேய 11 அதிகாரம் முழுவதும் சொல்லிட்டு 12 அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்றாரு, மேகம் போன்று எத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்க. அடுத்த வசனம் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடக்கடவோம். நமக்கு முன்னால் அவங்க வச்சிருக்கிறாரு. அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஹெல்ப்பா இருக்கும். இப்ப நம்ம இந்த இவங்களுடைய விசுவாசத்தை பார்க்கும்போது நமக்கு அது எவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். சோ அவங்கதான் அவங்களுடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது யோபு நினைச்சு பார்க்கிறோம். யோபு நல்லா தானே இருந்தார், ஏன் அவருடைய வாழ்க்கையோட கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கிறோம். ஆனா யோபுவோட முடிவு என்னங்க, நல்ல ஒரு ஆசீர்வாதமா முடிஞ்சதுன்னு பாக்குறோம் இல்லைங்களா. அதை பார்க்கும்போது நமக்கு ஆறுதல் உண்டாயிருக்குது. எவ்வளவு கஷ்டம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் ஒரு நாள் நமக்கு முடிவு வரப்போகுது, நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க மூலமா கிடைக்குதுன்னு பாக்குறோம். அடுத்து போவாஸ் வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாகவும், அந்த போவாசுடைய குணத்தை நீங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்துவோடைய நிழல், கிறிஸ்து அப்படியே பிரதிபலிக்கிறவரா இருப்பார். அவருடைய குணங்கள், அவருடைய அந்த தயவு, அந்த பெண்ணுக்கு தயவு காட்டுறது, இரக்கத்தை காட்டுறது, இது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இரக்கத்தை காண்பிக்கிறார், தயவு காண்பிக்கிறார், நம்ம இடத்துல நீடிய பொறுமையா இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். இந்த ரூத்து போய் அந்த ஒரு போவாசுடைய ட்ரெஸ் எடுத்து என்ன பண்றாங்க, போர்த்தி கொள்றாங்க. அது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்றோம், போர்த்தி கொள்கிறோம், அவருடைய நீதியை தரித்துக் கொள்றோம் இல்லைங்களா. விடிகிற வரைக்கும் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லும் போது விடிய தேவனுடைய ராஜ்யம் வரைக்கும் சபை எங்கதான் இருக்கு, இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரு நிலவுக்குள்ளதான் இருக்குன்னு பாக்குறோம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த நகோமி என்ன கேட்டா, இவங்க வந்து ஒரு இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு திருமணம் நடக்குது. இது எப்போ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கடைசியா திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த உடனே குழந்தை பிறகு இல்லையா. இது இருக்குன்னா சபையோடைய முடிவு. சபையோட முடிவு என்ன போகுது, வெளிப்படுத்தல் 18-19 அதிகாரம். நம்ம இத வந்து சிம்பிளா பார்த்துட்டு போறோம், நம்ம பார்க்க வேண்டியது வேற. அதனால 19:9 இன்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாய்க்கிறார்கள் என்று எழுது என்றான். மேலும் இவர்கள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடைய ஆட்டுக்குட்டியாருடைய திருமணம் இது பாத்தீங்கன்னா சபையோடைய முடிவு. நாம் அவரோட இணைக்கப்படும் போது ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா ஒரு ஒப்பந்தம் நடக்கிறாங்க, பிற்பாடு குழந்தை பிறக்கிறது. இது எதுன்னு பாத்தீங்கன்னா உலக மக்கள் உயிர்த்தெழுந்து வர்றது. உயிர்த்தெழுந்து வர்றத யார் வளர்க்குறாங்க, நகோமி கையில தூக்கி கொடுத்துறாங்க, குழந்தை நீங்க தான் வளர்க்கணும் அப்படின்னு. அதுபோல உயிர்த்தெழுந்து வர்ற மக்களுக்கு யார் தான் பராமரிப்பு கொடுக்க போறாங்க, பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள், அவங்க கையில தான் கொடுக்க போறாங்க அவங்கள அப்படின்னு பாக்குறாங்க. இது நிழல் பொருள், இது நம்ம அனைவரும் கேட்டிருப்போம் இல்லைங்களா. இது ஒரு போதனையா இருக்கு, ஒன்று போதனையா இருக்கு, அடுத்தது நிழல் பொருளா இருக்கு. இந்த நிழல் பொருளை தெரிந்து கொண்டு நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா, தேவனுடைய திட்டம் நமக்கு தெரியுது. இது மூலமாக தேவன் வச்சிருக்கிற அவருடைய ராஜ்யத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சு கொள்றோம் இதன் மூலமாக. இப்ப பாருங்க, இந்த ஒரு ஹிஸ்டரியை நம்ம படிச்சு பார்க்கும்போது சபையும் அதுக்கு பின்னால வரப்போற ஆசீர்வாதத்தையும் குறித்து கிளியரா தேவனுடைய திட்டத்தை பத்தி நமக்கு இதுல தெரிஞ்சு கொள்றோம். இதோட போயிட்டோம்னா நமக்கு இதுல வந்து வேற என்ன இருக்கு, நிழல் பொருள் பார்த்துட்டோம் அவ்வளவுதான். படிக்கும்போது நாலேஜ் தேவனுடைய வரப்போற ராஜ்யத்தை குறித்து அறிவு வந்தது இல்லைங்களா.
இப்போ ஓடிட்டு இருக்க நமக்கு எது ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஆனா ஒரு லிமிட் தான் இருக்கும். நான் நிழலா இருக்கிறோம், நாம இயேசு கிறிஸ்துவோடைய மனவாட்டி தான், அவர் நம்முடைய மனவாளனா இருக்கிறாரு, அவர் நம்மளை பராமரிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு லிமிட்டோட நிக்குது. ஆனா இன்னும் ஒரு ஸ்டெப் முன்ன போக வேண்டியதா இருக்குன்னு பாக்குறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு திருஷ்டாந்தமா இருக்கு, ரெண்டு காரியத்தை பார்த்தோம். ஒண்ணு வந்து போதனையா இருக்கு, ரெண்டாவது நிழல் பொருளா இருக்குது, மூணாவது திருஷ்டாந்தமா இருக்கு. எப்படி திருஷ்டாந்தமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் திருஷ்டாந்தப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோத்தின் மனைவி ஒரு திருஷ்டாந்தமா இருக்கிறாங்க. அவங்க தப்பிச்சு போறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு. சோதனை அழிவு வரும்போது தப்பித்து போறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணி பின்னால் திரும்பி பார்த்தாங்க. ஒரு திருஷ்டாந்தமா இருக்கு. நீங்க இந்த மாதிரி திரும்பி பார்க்கறாதீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறீங்க, ஒரு திருஷ்டாந்தம். அடுத்தது ஏசா ஒருவேளை கூழுக்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தப்படுத்துறாங்க இல்லைங்களா. அடுத்தது காயினை போல இருந்துடாதீங்க, சகோதரனை போல செஞ்சு காயினை போல இருக்காதீங்கன்னு அது ஒரு திருஷ்டாந்தப்படுத்துறாரு. அடுத்தது இஸ்ரேல் மக்கள் எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தம். அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றும் திருஷ்டாந்தமா இருக்கு. அவங்க எகிப்துல இருந்து கிளம்பி வந்தது, செங்கடல் கிட்ட வந்தது, நமக்கு ஞானஸ்நானம் எல்லாமே திருஷ்டாந்தப்படுத்துறாரு. ஞானஸ்நானம் எடுத்து மேல வர்றாங்க, செங்கடல் கடந்து மேல வந்த உடனே அவங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு என்ன போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அவங்க விசுவாசம் போயிடுச்சு. அதனாலதான் எபிரேயர் 3 இது குறித்து எழுதுறாரு. அவங்க மாதிரி நீங்க ஆயிடாதீங்கன்னு சொல்லி திருஷ்டாந்தப்படுத்துறாரு. 3 காரியத்தை குறித்து பார்த்துட்டோம் இல்லைங்களா. அடுத்தது இன்னும் எதுக்கு மேலா இருக்கு தெரியுங்களா, எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாவமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குவதோடு முடிக்கிறவமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின் பொறுமையோட ஓடக்கூடாது. நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கு. என்ன ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கு? நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கு. நல்ல போராட்டத்தை போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த ஓட்டத்துல மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கு. மேகம் நிறைய சாட்சிகள் இருக்குது உங்களை சூழ்ந்து. அவங்கள பாருங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்க? 11 அதிகாரம் முழுவதும் இருக்காங்க. அவங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இப்போ அவங்களை பத்தி என்ன எழுதியிருக்காங்க இங்க? அது 11 அதிகாரம் 6வது வசனம். பாருங்க, ஆரம்பமே விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த விசுவாசத்தை பத்தி தான் எழுதப்பட்டு, அவங்களுடைய விசுவாசத்தை பத்தி தான் முழுவதும் எழுதப்பட்டிருக்கு. யாரை பத்தி சொல்றாரு? 10 ஆரம்பமே யாரை பத்தி சொல்றாரு? ஆபேலை பத்தி சொல்றாரு. ஒவ்வொருத்தரையா திருஷ்டாந்தப்படுத்தி சொல்றாரு அவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு தான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்க. இப்போ இத்தனை சாட்சி சூழ்ந்து நிக்குது. நமக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சூழ்ந்து கொண்டு நிக்கிற பாரமான யாவத்தையும். அப்ப நம்ம சூழ்ந்து என்ன நிக்குது? பாரமான இருக்குது. இந்த உலகத்துல நம்ம இந்த வழியை போறதுக்கு ஒரு பாரமான ஒண்ணு நிக்குது. அப்ப என்ன பண்ணணுமா? நம்ம சுற்றி நெருங்கி நிக்கிற பாவத்தையும் உதறி தள்ளிட்டு, பாரத்தையும் பாவத்தையும் உதறி தள்ளிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணுமா? அதுக்குதான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியை நீங்க பாருங்க அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ நாம இவங்க கிட்ட எதை குறித்து பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, இவங்களோட விசுவாசத்தை குறித்து தான் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா இப்ப நமக்கு என்ன தேவை இருக்கு? விசுவாசம் தேவை இருக்கு. நாம இன்னும் கடந்து போக வேண்டிய வழி ரொம்ப தூரம் இருக்கு. அப்ப நம்மளோட விசுவாசம் சரியா இருந்து அந்த விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டுதான் நாம போக முடியும் அப்படின்னு பாக்குறோம். இப்போ முதலாவது நம்ம அந்த எலிமெலக்கு குறித்து கொஞ்சம் யோசிக்கலாம். இந்த ரூத் புத்தகத்துல 4 பேர் வராங்க. 4 பேரை பத்தி மெயினா எழுதப்பட்டிருக்கு. ஒண்ணு எலிமெலக்கு, இன்னொன்னு நகோமி, ரூத், போவாஸ். இந்த முதலாவது நம்ம இந்த எலிமெலக்கு குறித்து பார்க்கலாம். இந்த மனுஷன் யாருன்னா யூதா மனுஷன்.
இவரிடத்துல விசுவாசம் இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. பாத்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன கிடையாது, விசுவாசம் இல்லை. இவருக்கு தேவனை பத்தி தெரியுமா? தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா யூதா மனுஷன். இது எந்த நாட்கள்ல நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசுவா அவங்களுக்கு தேசத்தை பிரிச்சு கொடுத்து கொஞ்ச நாள்ல நடந்தது. இப்ப பாருங்க, நமக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த காரியம் தெரியும். வருஷம் என்ன கொண்டாடுறோம்? சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். இந்த நாள்ல சுதந்திரம் அடைஞ்சிருங்க. எவ்வளவு பேர் சாட்சியம் சொல்றாங்க. அவங்க கூட இந்த சத்தியாகிரகம் பண்ணவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்கெல்லாம் கொடி பிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போல இவங்க வாழ்ற இந்த நாட்கள்ல யோசுவா நாட்கள்ல நடந்துச்சு ஒரு காரியம். சூரியன் நின்னது. அதெல்லாம் யார் சொல்லியிருப்பாங்க? சூரியன் நின்னுச்சுப்பா, தேவனால் இது செய்ய முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணிருக்காரு அவரு? கேட்டிருக்காரு. ரெண்டாவது யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி. ஆதாம்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆதாம் உண்டாக்கப்பட்ட தப்பு பண்ணிட்டார், விழுந்து போனார். ஆபேல் மரிச்சது தெரியும். ஏனோக்கு சொன்னது தெரியும். ஏனோக்கு என்ன சொன்னாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி சொன்னார், வரப்போகுது தேவனுடைய ராஜ்யம். அடுத்தது நோவா. நோவா சேவை செஞ்சார் 100 வருஷம் வெயிட் பண்ணாரு. நோவாவை பத்தின எல்லா நாளைக்கு யாருக்கு இருக்கும்? இந்த எலிமலை பத்தி இருக்கு. அடுத்தது ஆபிரகாம். ஆபிரகாமுடைய லைஃப் வாழ்க்கை, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது எல்லாமே தெரியும். அடுத்தது ஈசாக், யாக்கோபு. ஈசாக்கு பலிபீடத்துல செலுத்தும் போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிழவனை தள்ளி போட்டு ஓடி இருக்கலாமே, அவருக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்துச்சு. இதெல்லாமே அவர் கேள்விப்பட்டார். யோசேப்போட விசுவாசம் தெரியும். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாலும் தேவன் மேல உறுதியா இருந்த ஒரு மனுஷன். தேவன் அவரை ராஜாவாக்கினார். அடுத்தது தேசத்துல 400 வருஷம் அவங்க உபத்திரவப்பட்டது. 4ஆம் தலைமுறையில அவங்க வந்து வெளியே எடுப்பேன்னு சொன்னது. மோசை மூலமா அவங்க வெளியே கொண்டு வந்தது. 10 அற்புதம் நடந்தது. செங்கடல் பிளந்தது. வனாந்திரத்துல வழி நடத்தப்பட்டது. மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அத்தனையும் எல்லாமே இவருக்கு என்ன பண்ணோம் தெரியும். வீட்டுல உட்கார்ந்தா வயசான பாட்டிகிட்ட போய் உட்காந்து கேட்டு பாருங்க. வயசான தாத்தா பாட்டிகிட்ட உட்காந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அவங்க கதையை அப்படியே சொல்லுவாங்க. அது போல இந்த வயசானவங்க என்ன பண்ணாங்க, பிள்ளைங்களை கூட்டி வச்சு பேசுவாங்க, கேட்டிருப்பாங்க எல்லாரும். அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும். இவ்வளவும் கேட்டு இந்த யூதாவில் இருந்த இந்த மனுஷனுக்கு விசுவாசம் இல்லை. தேவனை பற்றின அறிவு இருக்கு, அறிவாத்தான் இருக்குது. ஆனா என்ன கிடையாது, விசுவாசம் கிடையாது. இன்னைக்கு இதே நிலையில இருக்காங்க ஜனங்க. தேவனை பற்றி எல்லாமே தெரியும், தேவனுடைய திட்டங்கள் தெரியும். ஆனா என்ன கிடையாது, விசுவாசம் இல்லை. ஆனா எங்க போறாரு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எங்க போயிட்டாரு இவரு? அடுத்த தேசத்துக்கு போறாரு. அந்நிய தேசத்துக்கு போகக்கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்காரு. தேவனுடைய வார்த்தையை மதிக்கல. ஒரு கஷ்டம் வந்தா தேவன்கிட்ட போகணும். வாழ்க்கையில கஷ்டம் வந்துருச்சு, தேவனே மழை பெய்யல, எனக்கு மழை பெய்யாதான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு தேவன்கிட்ட போய் கேட்கணும். அந்நிய தேசத்துக்கு போறாரு. இப்படி இருக்காங்க சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுன்னு தான் இவரை நம்ம பார்க்கிறோம். எல்லாமே தெரிஞ்சு இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னு வரும்போது மனுஷன் தெய்வம் நாடுறது. இந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், அந்த மனுஷன் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், அந்த மாதிரி எண்ணங்கள் வருது. தேவனை பத்தி எல்லாமே தெரியும், தேவனை திட்டம் அதெல்லாம் தெரியுங்க. ஆனா விசுவாசம் இருக்காது. எந்த ஒரு பிரச்சனை தானே போராடுறது. மாம்சப்படி போராடின ஒரு மனுஷன் தான் இந்த எலிமெலேக். கஷ்டம் வந்தா தேவனிடத்துல போகாத ஒரு மனுஷன், மனுஷ தெய்வம் நாடி போறதுனால இவருக்கு என்ன நடந்துச்சுன்னா மறிச்சு போயிட்டாரு இல்லையா? இவருக்கு எவ்வளவு திஷ்டாந்தம் படிச்சிருக்காரு பாருங்க. யூதா மனுஷன் தான், எல்லா அறிவும் தெரியும், தெரிஞ்சு இருந்த வீட்ட விசுவாசம் கிடையாது. ஆனா அந்த அந்நிய தேசத்துக்குள்ள தன் பிள்ளைங்களை கூட்டிட்டு போறாரு. பட்டினியா கிடந்தாலும் இந்த தேசத்துல சாவுன்ற எண்ணம் கிடையாது. பிள்ளைங்க கெட்டு போயிட்டு தெரியுங்களா? இவராலதான் கூட்டிட்டு போய் பிள்ளைங்களை இதாக்கிட்டாரு. ஆனா பிள்ளைங்க எவ்வளவு விசுவாசமா இருந்திருக்கிறாங்கிறத நீங்க இந்த ரூத்துல ஒரு வசனம் வாசிச்சு பாருங்க. ஒண்ணாம் அதிகாரம் 4வது வசனம். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். பிள்ளைங்களுக்கு தேவனை பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியும். தேவனை பத்தி எல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தேவனை பத்தி பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்காங்கிறது யார் சாட்சி தெரியுமா? நகோமி சாட்சி.
நெகோமியோட விசுவாசம் எப்படிப்பட்டது? இந்த நெகோமி தேவனை பற்றி சொல்லியிருக்கு, பிள்ளைங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்நிய பெண்களை மேரேஜ் பண்ணுது. ஏன்? நமக்கு தேசம் இல்லையா? அந்த நாட்டில் நடந்த காரியத்தை பார்க்கணும். தேவன் இல்லையா? நம்ம தேசம் இல்லையா? வாமா போலாம் நம்ம தேசத்துக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாங்க. கூப்பிட்டா நம்ம வந்திருப்பாங்க. ஆனா பிள்ளைங்க வரல. அதனாலதான் நம்ம பாக்குறோம் இவங்க இறந்த பிறகுதானே வெளியே வராங்க அவங்க. அப்ப என்ன அவங்க பிள்ளைங்களும் போக விடல, நம்ம இங்கதான் இருக்கணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் என்ன ஆயிடுச்சு? விசுவாசம் இல்லை இல்லையா? அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது நெகோமி. நெகோமிக்கு விசுவாசம் இருந்துச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமா? 1 அதிகாரம் 6வது வசனம். நம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து கஷ்டப்பட்டு கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க. அப்ப இந்த அம்மா ஏன் அந்நிய தேசத்துக்கு போனாங்க? புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு புருஷன் சொல்றாரு வா போலான்னு, அப்படியே கிளம்பி போறாங்க. இவங்க கிட்ட இருக்க விசுவாசம் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா இவங்க அந்நிய தேசத்துக்கு போக மாட்டாங்க. புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க போயிருக்காங்கன்றது அவங்களுடைய விசுவாசம் நம்ம காமிச்சு கொடுக்குது. பிள்ளைங்க இறந்த பிறகு வெளியே வராங்கன்னு என்ன அர்த்தம்? பிள்ளைங்க கட்டி வச்சிருக்குது, நீ போகக்கூடாது, நான் இங்கதான் இருப்போம் அப்படின்னு வச்சிருக்கு இல்லைங்களா? சோ இந்த அம்மா என்ன பண்றாங்க? முடிஞ்ச உடனே நம்ம தேசத்துக்கு போலாம். கொஞ்சம் சத்து யோசிச்சு பாருங்க இவருடைய நிலைமையை. இவங்க இடத்துல நம்மளை கொண்டு வச்சு பாருங்க. புருஷன் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. தேவன் மேல உங்களுக்கு விசுவாசம் இருந்திருக்கு, எப்படி இருந்திருக்கு? இப்ப பாருங்க, தேசத்துக்கு போவாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க ரூத் 3வது அதிகாரம் 1வது வசனம். அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருக்கிறேனோ. பாருங்க, இங்க அந்த மருமகளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துரும். நம்முடைய சந்ததி என்ன ஆயிடக்கூடாது? அழிஞ்சு போயிடக்கூடாது. தேவன் நம்ம சந்ததிக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு இவங்க எவ்வளவு கவனம் செலுத்திருக்காங்க தெரியுங்களா? 2வது, பிள்ளைங்க இறந்து போச்சு, புருஷன் இறந்து போயிட்டாங்க. அப்ப இவங்க கிட்ட எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா அது 2வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தரிக்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். பாருங்க, தேவனை பற்றி என்ன சொல்றாங்க பாருங்க. அவங்க உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற தேவன். தேவனை பத்தின அறிவு உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. யாருக்கு தகுந்த விசுவாசம் வந்துச்சு அவங்களுக்கு? ஆபிரகாமுடைய சந்ததி இல்லையா? அந்த சந்ததி அப்படியே வந்திருக்கு பாருங்க. அவங்ககிட்ட அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்திருக்கு. புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது தீமோத்தேயை பற்றி சொல்றாரு, இந்த விசுவாசம் ஒரு பாட்டிக்கிட்ட இருந்துச்சு, அடுத்தது ஒண்ணு தாய்கிட்ட இருந்துச்சு, அடுத்தது உங்ககிட்ட இருந்துச்சுன்னு சொல்றாரு. அந்த விசுவாசம் இது. ஆபிரகாம் எப்படி விசுவாசம் செஞ்சாரு? மரித்தவரை உயிர்ப்பித்து இல்லாதது இருக்கிறதே போல அழைக்கிற தேவன். அதே விசுவாசம் என்கிட்ட இருக்கு. புருஷன் மரிச்சு போயிட்டாரா? தேவனுடைய ராஜ்யத்தில் எழுந்து வந்துருவாங்க. பிள்ளைங்க இறந்துட்டாங்களா? அவங்க எழுந்து வந்துருவாங்க. எப்படிப்பட்ட விசுவாசம் அவங்களுக்கு இருந்திருக்கு பாருங்க. மரித்தவர்களுக்கு அவர் தயவு செய்கிற தேவனா இருக்கிறார், உயிரோடு இருக்கிறதும் தயவு செய்யறாரு. அந்த ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எழுதிட்டாங்க. அவங்க துக்கத்துக்கு ஆறுதல் எப்படி கிடைச்சிருக்கு? இந்த ஒரு விசுவாசம் தான். நான் இன்னைக்கு இழந்து போயிட்டேன், ஆனா அவங்க வந்துருவாங்க. ஆனா என்னுடைய சந்ததிய நான் விட்டுடக்கூடாது. இந்த சந்ததி எப்படியாவது தலைக்கணுங்கிறது தான் அந்த ரூட்டை கூட்டிட்டு வந்து நெகோமி அந்த போவாஸ் கிட்ட கொண்டு வர சேர்க்கிறாங்க. எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த பெண்ணு என்ன நம்பி வந்துட்டா. அடுத்தது இந்த ஒரு உறவு முறையால் மேரேஜ் பண்ணாதான் நம்முடைய சந்ததி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரயாசம் எடுத்தாங்க, சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அடுத்து இவங்களுடைய விசுவாசத்தை வச்சு பார்க்க நல்ல ஒரு அருமையான விசுவாசம். இப்படி விசுவாசம் இருந்தா அவங்கள தேவன் சும்மா விட்டுட்டாரான்னு சற்று யோசிக்கணும். கிடைச்சது என்ன பண்றாரு? குழந்தைய பேருக்கு கையில கொடுத்து அவங்க துக்கம் எல்லாம் போயிடுச்சு பாருங்க. அதுல பாருங்க 4வது அதிகாரத்துல 14வது வசனம் 13-14 வாசிக்கலாம். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளுக்கு வெள்ளத்திட்ட போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, நிரந்தரமாடி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு பயக்கிற கர்த்தர் கிறிஸ்துவன் அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடந்து. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு பாருங்க. தனக்கு கிடைக்க வேண்டியது சுதந்திரம் கிடைச்சிருச்சு. பிள்ளைய வளர்க்கிறவரு தாயாயிட்டாங்க. சுதந்திரம் அத்து போச்சு.
எல்லாமே முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையில இனி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்ச அவங்கள தேவன் மேல வச்சிருந்தாங்க விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி என்ன பண்ணிருக்காரு, அந்த பிள்ளைய கையில கொடுத்து வளர்க்கறதுக்கு கொடுக்குறாரு. சரி, இது எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் இருந்திருக்குன்னு பாருங்க. அடுத்ததான் நாம ரூத்துக்கிட்ட வந்துடலாம். ரூத்துடைய விசுவாசத்தை குறித்து நாம சற்று தியானிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஓரமால் தன் மாமியை முத்தமிட்டு போனார். ரூத் அவர்கள் விடாமல் கட்டிக் கொண்டார். பாருங்க, முதல்ல பற்றி கொண்டாங்க, இந்த ஒன்றை விட மாட்டேன்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க. அடுத்தது, அப்பொழுது அவள் இதோ ஒரு சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் சேவகத்திற்கும் திரும்பி போய்விட்டாரே, நீயும் உன் சகோதரி பிறகு திரும்பி போ என்றாள். பாருங்க, அவங்க ஃப்ரீ பண்றாங்க, நீ போலாமே அப்படின்னு. அடுத்த ஒரு அதற்கு ரூத், நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். போதும். இந்த குணம் யாருடைய குணம் தெரியுங்களா? இதே மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாருக்கு சொல்லுங்க? உபாகமும் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். இதே வார்த்தையை சொல்றாரு பாருங்க. உபாகமும் அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் இஸ்ரவேலையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்ததும் என்று வேண்டிக்கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்னே கோபம் கொண்டு எனக்கு செவிப்படாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். யார் சொன்னது இந்த வார்த்தையா? போதும், இந்த காரியத்தை குறித்து இனி என்கிட்ட பேசாதீங்க. உறுதி. யார் இந்த வார்த்தை பேசுறது? தேவன் சொல்றாரு. மோசே எவ்வளவு நாட்களா தேவனுக்கு வேலை செஞ்சிருக்கிறார். கடைசியா அவர் என்ன அவரு செஞ்சு தப்புனால இந்த பிஸ்கா கொடுமுடி நீ ஏறு, நீ அங்க மறிச்சு போக அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் நீ உன் வேலையெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்ற. அந்த முடிச்சுட்டு அந்த போறது கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் பண்ற, தேவனே எனக்கு எப்படியாவது அந்த தேசத்துக்குள்ள போறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. போதும், இந்த காரியத்தை பத்தி நீ என்கிட்ட பேசாது. சாதாரணமா ஒரு மனுஷன் சொல்ற வேறு போதும், இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு பாத்துங்க. அந்த ஒரு விடாப்புடியான குணம் யாருக்கு இருந்திருக்குன்னா இந்த நேரம் ரூட் சொல்றாங்க பாருங்க. அதுக்கு ரூட், நான் உண்மை பின்பற்றாமலும் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். இனி இந்த காரியத்தை குறித்து என்கிட்ட பேசாதீங்க. உறுதி. சரி, அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லுங்க இல்லையா? அடுத்தது, நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன். இப்ப அவங்க எங்க போறாங்க? இஸ்ரேல் தேசத்துக்கு போறாங்க. அந்த தேசத்தை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? அந்த தேசத்தை பத்தி தெரியாது. ஆனா தேவனை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. தேவனுடைய இரக்கம் தெரியும், தேவனுடைய அன்பு தெரியும், அவருடைய தயவு தெரியும். இவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு தைரியம் வந்துச்சுங்க தேவன் இந்த இடத்துக்கு போறதுக்கு? எகிப்துல இருந்து ஜனங்கள் கிளம்பி வரும்போது அநேக அந்நிய ஜனங்களும் கூட வந்தாங்க. அவங்களுக்கும் தேவன் என்ன பண்ணாரு? பராமரிச்சிருக்கிறார் இல்லையா? சோ அதெல்லாம் இவங்க நினைச்சு என்ன பண்றாங்க? இந்த தேவன் என்னை கைவிட மாட்டாரு, என்னை நிச்சயமா ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவங்ககிட்ட இருக்கு. நீ போகிற இடத்துக்கு நானும் வருவேன். அடுத்தது, நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன். தங்குறதுக்கு அங்க ஒரு இடம் இருக்குன்னு சொல்ல முடியாது. விழுந்து போன ஒரு நாள் தன் வாழ்க்கையே பட்ட மரம் ஆயிடுச்சு. அங்கேயும் இருக்க நிலைமையும் பட்ட மரம் தான். சரி, ஊருக்குள்ள போன உடனே இவங்களை கண்ணெடுத்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஊருக்குள்ள ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. அதையும் யார் சொல்லியிருப்பாங்க? இந்த நெகமே அதையும் சொல்லியிருப்பாங்க. தன் உயிரை பணைய வச்சுதான் அங்க என்ன பண்ணிருக்காங்க? வர்றாங்க. மறிச்சாலும் அங்க போய் நான் சாகுறேன், அடிச்சு கொள்ளட்டும் நான் சாகுறேன், அந்த பூமியில தான் நான் சாகும். பாருங்க அவங்க எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கு. அடுத்து, நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். இதுக்கெல்லாம் சாதாரணமா நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். ஆனா முழு மனசா அதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது அவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியமா இருக்குதுன்னு பாக்குறோம். அடுத்தது பாருங்க, இந்த ரூட்டுக்கு இந்த ஒரு விசுவாசம் எப்படி வந்தது அப்படிங்கறத இப்ப நம்ம எப்படி வந்திருக்கோம்? புருஷன் தான் சொல்லியிருப்பார். தேவனை பத்தி யார் சொல்றாங்க அதிகமா சொல்லுங்க? புருஷன் தான் சொல்லியிருப்பாரு. இந்த அவருடைய புருஷன் தான் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுங்க சொல்லியிருக்காங்க, தேவன் எப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறாரு ஆபிரகாமுக்கு. அந்த ஒரு வாக்கு தத்துவத்தோட சந்ததிதான் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சொன்ன உடனே உங்களுக்கு விசுவாசம் வந்து, யாருக்கெல்லாம் விசுவாசம் வந்து எனக்கு வந்து அந்த யூதா தேசத்துல இருக்கிற அந்த
எலிமினேட்டுக்கு விசுவாசம் வரல, பேசுறவங்களுக்கு விசுவாசம் வரல, சொல்றவருக்கு விசுவாசம் வரல. புருஷன் சொல்றாரு மனைவி கிட்ட, இந்த மாதிரி ஒரு வாக்கு தத்துவம் பெற்றிருக்கோம், தேவன் எங்களுக்கு கொடுக்க போறாரு, ராஜ்யத்தை கொடுப்பாரு, நாங்க இந்த தேசத்தை அரசாங்குவோங்கிறத சொல்றாரு. ஆனா அவருக்கு அந்த விசுவாசம் இல்லை. இதே காரியம் எங்க நடந்துச்சுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு? வேதபாரகர் பேசுறாங்க, பரிசேயர் பேசுறாங்க. வேதபாரகர் சொல்றாங்க கிறிஸ்து வர்றாரு, மெசியா வருவார், பெத்லகேம்ல பிறப்பாருன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பைபிள பிரசங்கம் பண்றாங்க, பெத்லகேம்ல பிறப்பார், பெத்லகேம்ல பிறப்பாரு. யார் சொல்லுது அவங்களுக்கு? பைபிள் சொல்லுது. இதை கேட்டது யாரு? மீன் பிடிக்கிறவங்க. அவங்க கையில பைபிளா இருந்துச்சு, கேட்டுக்கிட்டாங்க பெத்லகேம்ல பிறப்பாரு அப்படின்னு. இப்போ இதே வார்த்தைய பெத்லகேம்ல பிறப்பாருன்னு விசுவாசத்தை யாருன்னு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க, பேசுறவங்க விசுவாசிக்கல. இது எங்க இருந்து வருவாருன்னு பாக்குறாங்க, ராஜாவா வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பேசுறவங்களுக்கு விசுவாசம் இல்ல, கேட்கறவங்களுக்கு விசுவாசம் வருது. 100 பேர் இருக்கிற இடத்துல 99 பேருக்கு விசுவாசம் வரல, ஒருத்தருக்கு வருது. தன் இனமே தன்னுடைய கோத்திரம், காலகாலமா நான் ஒரு வேதமானவர் சொல்லலாம், காலகாலமா நான் கிறிஸ்தவன் சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு வரல ஒரு விசுவாசம். உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு விசுவாசம் வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? தேவன் மனதை திறக்கிறது தான். அப்ப மற்றவங்களுடைய மனசை அவர் கடினப்படுத்துறது இல்ல, எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கொடுக்குறாரு கேட்கறதுக்கு. ஆனா கடினப்படுத்தி கேட்காம இருக்கிறது யார்கிட்ட இருக்கு? இந்த ரூட் இருந்திருக்கலாமே, போதும்பா உன் தேவனை பத்தி என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிருக்கலாமே, என்னோட தேவனை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லிருக்கலாமே இல்லையா? உட்கார்ந்து கேட்டிருக்குது. அந்த அளவுக்கு தேவனை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வருஷம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். கேள்விப்பட்டாங்க, கேள்விப்பட்டாலும் அவங்களுக்கு விசுவாசம் வந்து தேவனுடைய வார்த்தையை பத்தி பேசுறாங்க, கேட்டு அவங்களுக்கு விசுவாசம் வந்து தன் விசுவாசத்தை பெருக்கிக் கொண்டாங்க. இஸ்ரேல் மக்களுக்குள்ள இல்லாத ஒரு விசுவாசம் எங்ககிட்ட வந்துருச்சு. எப்படி வந்திருக்கோம் இல்லைங்களா? அப்ப தேவனுடைய இறக்கத்தை பாருங்க. இந்த அம்மா தேவனுடைய விசுவாசத்துக்கு வர்றாங்க. வந்த இவங்க மேல தேவன் இரவும் பகலும் கண்ணோக்கமா இருக்காரு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன கிடைக்கிறாங்க? போவாஸ் கண்ணு தயவு கிடைக்குது இல்லையா? போவாஸ் வச்சு என்ன பண்றாரு? போசிக்கிறார். தேவன் நம்ம எந்த சூழ்நிலை நினைச்சிருக்கிறான்றது இவங்க வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்க என்ன நடக்குமோன்னு தெரியல. வந்த உடனே இந்த போவாஸோட விசாரணை கேட்ட உடனே இந்த அம்மா நீண்டு படுத்து விழுந்து அழுகுறாங்க பாருங்க. 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 9 வாசிங்க. அவர்கள் அற்புதம் வாயிலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்கள் கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடமைக்கு போய் வேலைக்காரர் கொண்டு கொண்டு அவர்களை குடிக்கலாம் என்றார். அப்பொழுது அவர் தலைமை முகம் பொழுது வணங்கி, நான் அந்நிய தினத்தாராக இருக்க இதனை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உங்களுடைய கண்ணில் கை கிடைத்தது என்றார். பாருங்க, அந்நிய பெண்ணா இருக்க எப்படி உங்களுக்கு தயவு கிடைச்சது? எப்படி நீங்க என்ன நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. எப்படி அனுபவிப்பாங்க அவங்க? எதிர்பார்த்தது ஒண்ணு, அடிபட்டு செத்தாலும் இந்த சந்ததி பிள்ளையா நான் சாவுறேன், போய் என்னோட தேசத்துல நான் எந்த ஒரு தேவர்களை நான் வழிபட போவதில்லை அப்படின்னு எப்படி இவங்க இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குப்புறம் விழுந்து அழுதுருக்காங்க. தேவனை நான் எதுக்கு பார்க்கிறேன் இல்லையா? இப்ப நம்ம கூட எப்படி தேவனுக்கு நாம் தகுதி உள்ளவர்களா? நம்முடைய தகுதி வச்சு தேவன் கொடுத்திருக்கிறாரா? ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் 4-5 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்வாயாக. சொல்லாதென்றார். சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாயத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகிறார். பாருங்க, உன்னுடைய இருதயத்தில் நீதி நிமித்தமும் உன்னுடைய உத்தமத்தை நிமித்தம் நான் உனக்கு இதை கொண்டு கொடுக்குறேன்னு நினைச்சியா? இஸ்ரேல் தேசத்தை நான் அதனால உனக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. ஏன் கொடுக்குறேன்னா முதல்ல சொல்றாரு, அந்த ஜாதிகள் நான் ஏன் துரத்துறேன் அப்படின்னா
அந்த ஜாதியினுடைய ஆகாயம் மித்தம். ஆகாயம்னா தவறுகள், அவங்களுடைய பாவத்தின் மித்தம் தான் அவங்கள நான் அழிச்சிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது உங்களுக்கு எப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்ற அடுத்த வசனம். 5வது வசனம். உன் நீதி நிமித்தமும் உன் நிச்சயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாயத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக சுதந்திரிக்கிறார். பாருங்க, இந்த தேசத்தை உனக்கு எப்படி எதுக்காக கொடுக்குறேன்னு சொன்னா, நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு இருக்கேன், அதுல மட்டும் இந்த தேசத்தை நான் உனக்கு தர்றேன். அவங்க ஏன் தரப்பு வரணும்னா அவங்களுடைய ஆகாயத்து நிமித்தம் தான், அவங்களுடைய தவறுகள் நிமித்தம் தான் அப்படின்னு சொல்றது. இப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுங்கிறத இங்கேயே சொல்லிடுற. நீ நல்லவனா இருக்கிறது நிமித்தம், நீ நிறைய ஊழியம் செய்யறது நிமித்தமோ, நீ நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்றது நிமித்தம் நான் உனக்கு தரலப்பா. நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன். நீ ஆபிரகாமுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா நீ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு தான் நமக்கு சொல்ற. புரியுதுங்களா? இப்படி இருக்கும்போது அவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல தானே தாழ்த்துறாங்க. நான் தகுதியற்றன்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வருது. எப்போதுமே பாருங்க, அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா தானா தாழ்ந்து வந்துடும். தேவனே நான் பார்த்தேன்னு அல்ல அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே இருக்குன்னு தேவனுக்கு முன்னால நிமித்தி கொண்டு போய் நிற்க ஆரம்பிச்சிருவோம். விசுவாசம் இருந்ததுன்னா தேவனுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்கு வரும். தேவனே நான் பார்க்கிறவன் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இவங்க எப்படிப்பட்ட விசுவாசம் இந்த மாதிரி இருந்திருக்குங்கிறத இந்த வசனத்தை சொல்றாங்க. 11வது வசனம், 2வது அதிகாரம் 11வது வசனம். ஒரு புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. பாருங்க, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டுட்டு வந்தது யாரு? ஆபிரகாம் சொல்ற, நீ உன் தகப்பனையும் உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன. அதே மாதிரி இந்த அம்மா வந்திருக்காரு. இப்ப பாருங்க, யாருடைய ஒரு சாயம் இந்த இடத்துல காணப்படுது. அப்படியே ஆபிரகாமுடைய விசுவாசம் இந்த அம்மாட்ட காணப்படுது. எவ்வளவு செழிப்பா இருந்த அந்த இடத்த விட்டுட்டு அவங்க வந்தாரு ஆபிரகாம். அதே போல மோவாப் தேசம் நல்லா இருந்ததுனால இவர் போறாரு. இஸ்ரேல் தேசத்தோட அது என்ன பண்ணிருக்கு, நல்லா இருந்ததுனால தான் எலிமெலக்கு அங்க போயிருக்கு. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணிருக்கலாம், தன் வாழ்க்கையை எப்படியோ ஒரு சொகுசா வாழ்ந்திருக்கலாம், யாரோ ஒருத்தர் மேரேஜ் பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்லையா? பாருங்க, ஏன் இந்த கஷ்டம், உயிரை பணைய வச்சு ஏன் இவங்க வந்தாங்க? வந்த இவங்களை தேவன் சும்மா விட்டாரா? இவங்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்ததுனால தேவன் இவங்க என்ன பண்ணாரு, போவாசத்துக்கு என்ன பண்ணாரு, மேரேஜ் பண்ணி குழந்தை பிறந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டாங்க இல்லையா? தேவனுடைய சந்ததியில இவங்க ஒருத்தர் ஆயிட்டாங்க. யாரை பத்தி இவங்களை பத்தி எங்க எழுதிருக்கு? ஏசு கிறிஸ்துடைய சந்ததியில இவங்க பேர் எழுதப்பட்டிருக்கு மத்தேயுல 1ஆம் அதிகாரத்துல. எந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. எத்தனை ஸ்திரீகள் இருந்திருப்பாங்க அவங்க நாட்கள்ல, எவ்வளவு ஜனங்கள் இருந்திருப்பாங்க. இஸ்ரேல் எல்லாரும் ஸ்திரீகளா? அவங்க கிட்ட எல்லாரும் ஒரு விசுவாசம் இவங்க கிட்ட இருந்ததுனால அந்த இடத்துல யாருடைய பேர் ஜெயின் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ரூத்தோடைய பேர் அங்க ஜெயின் பண்ணியிருக்காரு. தேவன் அவங்க ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருந்து அவங்க தன்னை விட்டு கொடுத்து வந்ததுனால தேவன் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கான்னு பாக்குறோம். அது இப்படியாக நாம கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தேவன் நமக்கும் தர வேண்டியதா இருக்கு. இவங்களுக்கு தேவனை பற்றி நன்கு புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அறிவு மட்டும் இருந்தா போதாது. இப்ப பாருங்க, தேவனை பற்றி தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ஒரு வசனம் வார்த்தையில தெரிஞ்சிடலாம். அவர் வானத்தை ஜானளவாய் பிரமாணித்தவர், பூமியின் மண்ணை மறக்கால் அளந்தவர் அப்படின்னு. அது ஒரு அறிவா தான் இருக்குது. ஆனா உணர்வுன்னு ஒண்ணு வரும்போது அது எவ்வளவு ஒரு மேன்மையா இருக்கு. அதனாலதான் தேவன் சொல்றாரு, என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறது குறித்த மேன்மை பாராட்ட கடவுள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அறிந்து உணர்ந்திருக்கும் போதுதான் விசுவாசம் வளரும். விசுவாசம் வளர்ந்ததுனா தான் நம்முடைய கிரியைகள் மாறும். இவங்க எடுத்த பிரயாசங்கள் எல்லாமே அவங்க தன்னை தாழ்த்தி இருக்கிறாங்க, அதுக்கான பிரயாசம் எடுத்திருக்காங்க. விசுவாசித்து அவங்க சும்மா இல்லை, அதுக்காக தன் உயிரை பணைய வச்சு பாருங்க. போவாசோடைய அந்த வீட்டு படுத்திருக்கு, கீழே போய் படுக்கிறாங்க. என்ன ஆகும், அவருடைய போர்வை இழுத்து போட்டு கால் பக்கத்துல படுத்திருக்காங்க. எழுந்துச்சு அது என்ன பண்ணலாம்? ஒரு அந்நிய பெண்ணா இருக்கு, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்னு அடிச்சு கல்லெடுத்து கொண்டுடுவாங்க. விபச்சாரத்துக்கு வந்தியான்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதனாலதான் சொல்றாரு பாருங்க, யாருக்கும் தெரியாம எழுந்து போயிடு,
நீ உன்னோட குணம் நல்ல குணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல உயிரை பணைய வைக்கிறாரு இல்லைங்களா? அப்ப தேவன் அதை பாக்குறாரு. அதனால ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வாசி முடிக்கலாம். 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தமானவர்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதாலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து வருவதற்கு தேவன் அநீதி உள்ளவராகவே. பாருங்க, தேவன் அநீதி உள்ளவர் இல்ல. அவங்க பிரயாசம் எடுத்த பிரயாசங்கள்லாம் தேவன் மறக்கல. தேவன் அநீதி உள்ளவர் கிடையாது. எல்லாம் அவங்க எடுத்த பிரயாசத்துக்கு தேவன் பலன் கொடுத்திருக்கிறார் இல்லையா? கடைசி அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு என்ன பண்ணும்? தேவன் மேல் விசுவாசம் மட்டுமல்ல, அதுக்கேற்ற கிரியை நமக்கு இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த ரூத்து எப்படி தன்னை தேசத்துல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது போலதான் நாம கூட ஞானஸ்தானம் எடுக்கும் என்ன பண்ணிருக்கோம். இனி என்னுடைய ஜென்ம தேசத்தை நான் விட்டுறேன், என் தகப்பன் வீட்டை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம என்ன பண்றோம்? ஞானஸ்தானம் எடுக்கிறோம். தகப்பன் வீடுனோட என்ன தகப்பன் வீடு? ஆதாம். நம்ம தகப்பன் ஆதாம் தான். அந்த ஆதாம் செஞ்சு வந்து அதே ஜெனரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க அதே தப்பு நான் செய்ய மாட்டேன். அந்த ஆதாம்ல இருந்து நான் மரிச்சேன்னு சொல்லிதான் தேவனுக்கு தன்னை ஒப்புக்கணும். அந்த ஆதாம் வீட்டை தான் நம்ம விட்டுட்டு வந்துடுறோம். சங்கீதம் 45 அந்த வசனம் மட்டும் வாசி முடிச்சிடலாம். தேவன் செய்தியை பாய்ந்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்போது ராஜா அவன் அழைத்து சொல்லிக்கொள்வார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். இப்போ பாருங்க, தகப்பன் வீட்டை மறந்துடுன உடனே இதை நேரடியா எடுத்துக்கிட்டு தாயின் தகப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துடுறாங்க. பெற்று வளர்த்து ஆளாக்குனவங்க அந்த தாய் தகப்பன் கண்ணீர் வடிக்குது. பிள்ளை நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா வளர்த்தாங்கன்னு தெரியல. அவங்க சொல்றது கிடையாது, நீ தேவன்கிட்ட வரக்கூடாது, நீ கண்ணை வணங்குன்னு சொல்றது கிடையாது. ஆனாலும் என்ன பண்றாங்க? தேவன் என்ன அழைச்சிட்டு நீ போன்னு போட்டு வந்துடுறாங்க. தகப்பன் வீடு வந்து ஆதாமுடைய பழைய சுபாவம், பழைய ஜெனரேஷன், பழைய மனுஷன், அவரை நான் மறந்துடுறேன். இனி நான் புதிய மனுஷனா வாழ என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு தான் நம்ம இவருடைய ஒப்பு கொடுத்துருக்கோம். இப்படியாக ரூத்துடைய விசுவாசம் தேவன் நம்ம ஒருவருக்கும் தந்து ஆசீர்வதித்து காப்பாராங்க. இயேசு கிறிஸ்து ஒருத்தரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அது யாரும் தெரியுமா? அவர் இந்த முதலாம் வருகையில அவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவரே ரொம்ப பிரமிச்சு போய் சர்ப்ரைஸ் தான். மத்திய 8ஆம் அதிகாரம் 9:10. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்பட்டார். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவருக்கு ஆச்சரியமா எதுவும் இருக்குமா? எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஜீசஸ் கிரைஸ்டே ஆச்சரியப்படுற மாதிரி அவரே ஸ்டன் பண்ண வச்சுட்டாரு ஒருத்தர். அப்படிதான் இருக்கு. அவருடைய ஸ்டன்னை நின்று பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஏன் அவங்க அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து ஸ்டன் ஆனாரு அப்படின்னு பார்க்கும்போதுன்னா, அது பிரமிப்பானாரு, அப்படியே ஆச்சரியப்பட்டாரு அப்படின்னு பார்க்கும்போதுன்னா, அவன் எனக்கு விசுவாசம் அவசியமே கிடையாது, அவன் நம்பணும்னே அவசியம் கிடையாது, அவங்களுக்கு இஷ்டப்படி செய்யறதுக்கு அவங்க அதிகாரம் எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் கூட அந்த நூற்றுக்கு அதிபதி என்னன்னா, தனக்கு எல்லா தகுதியும் இருந்தா கூட அந்த தகுதியெல்லாம் புறக்கணிச்சுட்டு இயேசு கிறிஸ்து அவ்வளவு விசுவாசிச்சு. அவர் மேல அவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் திரும்பி பார்த்து யாரை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள கூட தன்னோட சொந்த ஜனத்துக்கு வந்து அவ்வளவு விசுவாசம் இல்லையா, அவங்க புறஜாதி ஆகி அந்த மனுஷனுக்கு அவ்வளவு விசுவாசம் இல்லை. அந்த ரூத் கூட பார்க்கும்போது அதுதான் தெரிய வருது.
ஏன் அந்த மத்தேயு அந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பு 1ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், இந்த போவாஸ் கூட யாருடைய மகன் பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் படிங்க. பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்டோடைய வம்சத்தை வந்து சொல்லணும்னா யாரு சொல்லிதான் ஆகணும் இந்த இடத்துல. ரூத் இல்லாம அவருடைய வம்ச வரலாறு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், அந்த போவாஸ் கூட ராகாப் இடத்துல பிறந்திருக்கான்னு சொல்லும் போது கூட அது கூட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஆனா இங்க நம்ம என்ன கவனிக்கலாம்னா ரூத். அப்ப இந்த ரூத் வந்து இந்த மாதிரி ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி தான் நடந்திருக்கிறாங்க. அந்த ஒரு ஒரு பெண்மணி அவங்க இருக்கிறாங்க. அந்த விசுவாசம் எப்படி ஒரு ஆச்சரியப்படுத்துதுன்னு நான் இப்ப கேட்கும்போது என்னால என்ன கவனிக்க முடியுதுன்னா, இப்ப இவங்க மாமனார் எங்க கிளம்பி இங்க வந்துடுறாரு. இவர் எந்த தேவனை வந்து விசுவாசிக்கிறாரு? இஸ்ரவேலுடைய தேவன், யெகோவா தேவன். ஆனா இவர் செத்து போயிடுறாரு. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க ஹஸ்பண்ட் செத்து போயிடுறாங்க. பிள்ளைகள் 10 வருஷம் ஆனா அவங்க இருந்திருக்காங்க, சரிங்களா? 10 வருஷம் அவங்க இருந்திருக்காங்க. இப்படி இருந்ததுக்கப்புறமும் இந்த அம்மாவுக்கு வந்து அந்த தேவன் மேல வந்து அவருதான் என்னோட தேவன்னு சொல்லக்கூடிய விசுவாசம் இன்னும் கூட ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. என்னால அதை ஃபுல்லா வந்து ஆச்சரியமா தான் நான் அதை பாக்குறத தவிர ஒரு கன்க்ளூஷனாவே என்னால சொல்ல முடியல. ஏன்னா தன்னோட சொந்த புருஷன் இறந்துடுறாங்க, அவங்க ஆனா இஸ்ரவேலின் தேவனை வணங்குறாங்க தான் இறந்துடுறாங்க. இப்ப அந்த மனநிலை எப்படி இருக்கணும்? என்ன கடவுள் சொன்னீங்களே செத்து போயிட்டாங்க அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும். என் பசங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி விசுவாசத்தான் இறந்து போயிருக்கணும். அப்படி கொஞ்சம் நஞ்சம் இருந்தா கூட அவ்வளவு விசுவாசம் இங்க வந்துச்சுன்னு சொல்லும் போது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு ஆபிரகாம் விசுவாசம் இவங்களுக்கு இருந்திருக்கு. ஆச்சரியமா தான் இருக்கு. மொத்தத்துல இந்த அந்த ரூத்துடைய அந்த மாமனார் பேர் என்னங்க? எலிமெலு. இது எதுக்காக அப்ப அந்த தேசத்துக்கு போயிருக்காரு? நான் அந்த டீட்டெயில் யோசிக்கிறேன். நான் என்ன பாக்குறேன்னா, இந்த ரூத் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வரணும்னா இவர் என்னதான் பண்ணுவாங்க அப்படி யோசிச்சு பார்க்கும்போது, ரூத் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட ஜீனியாலஜி, அவன் அந்த இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு உருவாக்குறதுக்கு, வம்சம் வர்றதுக்கு யார் வந்தாங்க இஸ்ரவேலுக்கு? ரூத் வந்தாங்க. ரூத் வந்தாங்கன்னா யாரு எங்க போய் ஆகணும்? அப்போ விசுவாசம் உள்ளவங்க இங்க இயேசு கிறிஸ்துவோடைய வம்சத்துல வராங்க. இயேசு கிறிஸ்துவ வம்சத்துல இருக்கிறவங்க விசுவாசம் இல்லாதனால என்ன பண்ணிடுறாங்க? புறஜேசத்துக்கு போயிடுறாங்க. இன்னொரு விஷயம் கூட என்ன அதுல புரிஞ்சு போகுதுன்னா, அவங்களுக்கு என்ன விசுவாசம் இல்லைன்னா மழை வந்து வேதத்தின்படி எதை நமக்கு இங்க அடையாளப்படுத்துறதா இருக்கு? ஆகாரத்தை, வசனத்தை தானே. மழை எப்படி பூமியை நினைக்குதோ, கர்த்தருக்கு புறப்படுற வசனம் வந்து அது நம்ம இடத்துல வந்து அதுக்குண்டான பலனை தருதுன்னு பாக்குற மாதிரி. அப்ப தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு வந்து மேல விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா அங்க என்னதான் இருந்துச்சுன்னு இந்த நெகேமியா சொல்றாங்க, தேவன் பிறந்தாரு, அங்க என்ன இருக்கு? கடவுளுடைய வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நாம கூட ரூத்துக்கு அந்த திஷ்டாந்தப்படுத்தும் போது நம்மளாம் ஏன் இங்க கூடி வந்திருக்கோம்? நம்ம இனத்தையும் ஜனத்தையும் எதை விட்டுட்டு நம்மள என்ன இங்க பார்க்க கவனத்தை செலுத்த வச்சிருக்கு இங்க இந்த இடத்துல கூட்டுறதுக்கு? இந்த மழை, இங்க ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு, சத்தியம் வசனங்கள், சத்தியம் நமக்கு இங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிதான் நம்ம இங்க வரோம். ஆகாரம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனால அந்த 2ஆம் அதிகாரத்துல கூட இன்னொரு ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஆனா ரூத்துக்கு ஒண்ணு போட பாருங்க. அவர் போடும்போது 8ஆம் வசனம் 2:8 படிங்க. அப்ப அங்க ஒரே ஒரு இதுதான் சொல்றாரு. ஒண்ணு என்னன்னா சபை விட்டு இன்னொரு சபை அப்படி இல்லை, இது அந்த மாதிரி இல்ல. ஆனா என்ன அதுல முக்கியமான விஷயம்னா, இந்த சத்தியத்தை விட்டு இன்னொரு என்ன பண்ணாதீங்க நீங்க. அந்த வசனம் அதுதான். வயல்ல என்ன நம்ம பாக்குறோம்? அறுவடையின் காலம், சத்தியம், அறுப்பு, அந்த அந்த சகோதரர்கள், அந்த சத்தியம், இதை விட்டுட்டு அந்நிய வயலுக்கு என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம அசத்தியத்துக்கு, வேற விஷயத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது? வேறு விதமான போதனைக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம போயிடக்கூடாதுன்ற ஒண்ணு மட்டும் ரூத்துக்கு வந்து போவாசிங்க யாரு? கிறிஸ்துன்னு நம்ம பாக்குறோம்.
அப்ப கிறிஸ்து சபைக்கு என்ன இங்க நமக்கு சபையாகிய ரூத்த போல இருக்கக்கூடிய நமக்கு என்ன அடையாளப்படுத்துறாருன்னா, வயலை மட்டும் விட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, வெளியே போயிடாதீங்க அப்படின்றாரு. அப்ப நம்ம பார்க்கும்போதுன்னா அதனால சொல்றாரு, வயலில் இருக்கிற ஒருத்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருத்தன் கைவிடப்படுவான்னா, வயல்ல 2 பேரும் வேலை செய்யறாங்கன்னா ஒருத்தர் அந்த சத்தியத்துக்குள்ள முழுமையா ஈடுபடுத்தி அது அந்த வயல்ல நிலையத்தில் இருக்கிறாருன்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது கூட அப்ப ரூத் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரூத் அந்த என்ன தேசம், அந்த இன்னொரு தேசம் பாருங்க, தேவனுடைய கவனம் இஸ்ரவேல் தேசத்துல இவங்க ஜனம் இருந்தா கூட இவங்களுக்கு விசுவாசம் இல்லாதனால இவங்க தேவன் கண்டுக்கல. ஏதோ ஒரு தூரத்துல ஒரு அம்மா இருந்திருக்கிறாங்க அந்த ரூத், அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குன்னு தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அதை பார்த்து அவங்கள கொண்டு வர வேண்டிய இடத்துக்கு கொண்டாந்து அவங்களை சேர்க்கிறாருன்னு பார்க்கலாம். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல கூட நம்ம எங்கெங்கயோ போறது எப்படி எப்படி இருந்தா கூட நம்மளோட வாழ்க்கையை நீங்க ரூத்தோட வாழ்க்கை அப்படியே நமக்கு அது ரூபப்படுத்துறதுதான். நம்மள என்ன பண்ற அழகா கொண்டாந்து தேவன் நம்மள அவருடைய வயல்ல கொண்டாந்து சேர்த்துறாரு. வயல்ல நம்ம இப்ப என்ன பண்றோம், அந்த ஆகாரத்தை பொறிக்க ரூத் எப்படி சாப்பிடுறாங்களோ எங்கெங்கயோ இருந்த நம்மள கூட ஒரு இடத்துல கொண்டாந்து சேர்த்துறாருன்னு பாக்குறோம். கடைசியில அதே மாதிரி ரூத் எப்படி இயேசு கிறிஸ்து ரூத் எப்படி பிள்ளை பெற்றதுனால அவங்க வம்சம் கலைச்சது, நாம கூட பிள்ளை பெறுகிறதுனால சிறிய ரட்சிக்கப்படுவாங்க. நிறைய பேர் என்ன ரட்சிக்கிறாருன்னா பிள்ளை பெறுவதனால சிறிய ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லும் போது லிட்டரலா அப்படியே எடுத்துக்கிறது. அவரு அதை பத்தி அங்க சொல்லப்படல. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தை பிறக்கிறதுனா பிரசவம்னாலே மறுபிறவி தானே, அது சாதாரண விஷயம் இல்ல. அதை பத்தி சொல்லல. இங்க போவாசுக்கும் ரூத்துக்கும் பிள்ளை பிறந்த மாதிரி இயேசு கிறிஸ்துக்கும் நம்மளும் அவருடைய ஐக்கியம் வச்சிருக்கும் போது பிள்ளை பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றெடுத்தாரா இல்லையா? பிள்ளைகளை பெற்றெடுத்த அப்போஸ்தலர் பவுல் கல்யாணம் ஆகலையா? அவர் சொல்றாரு, நான் பிள்ளைகள என்னோட பிள்ளைகளா இருக்கீங்க, நான் உங்களை பெற்றெடுக்கின்ற மாதிரி சொல்றாரு இல்லைங்களா? ரொம்ப வேதனைப்பட்டோம்னா அதானே அதோட பொருளா இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போதுன்னா அப்ப போவாசோட சேர்ந்து ரூத் பிள்ளையை பெற்றது போல நாம கிறிஸ்துவோட சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டியதா இருக்கு. நாமும் கூட பிள்ளைகளை அது பிரசித்தமான பிள்ளைகளா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போதுன்னா அது இன்னும் அப்படியே தொடரலாம் நம்ம. ஆனா ரூத்துடைய காரியம் எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல என்னை பொறுத்த வரைக்கும் விசுவாச வீரர்களை விட விசுவாச வீராங்கனைகள் தான் பெஸ்ட். ஏன் அப்படின்னா அது மரியாதை. ஏன்னா அந்த ஒரு காலத்துல நம்ம பார்க்கும்போது இப்ப விசுவாசம் இருக்கிறத விட அப்ப பெண்களுக்கு விசுவாசம் ஆச்சரியமா இருக்கு அதெல்லாம். ஏன்னா அவங்க அந்த சூழ்நிலை எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. அந்த சூழ்நிலையில இருந்து எப்படி அவ்வளவு தேவனை விசுவாசிச்சாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. எப்படி இயேசு கிறிஸ்து அந்த யாருங்க இவரு அந்த 100க்கு அதிபதியா பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அந்த மாதிரி ரூத்தை பார்த்து கூட நம்ம ஆச்சரியப்படுறோம். நம்ம 100க்கு அதிபதி போலதான் நம்மளும் இயேசு கிறிஸ்து பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அதுல கொஞ்சம் சந்தோஷம் நமக்கு இருக்கு அப்படின்றது நம்ம பாக்குறோம். அது தேவன் தானே ஆபிரகாமின் விசுவாசத்தை ரூத்துக்கு கொடுத்தது போல ரூத்திரிடத்துல இருந்தும் அந்த விசுவாசமானது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்ம இடத்திலும் தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய இன ஜனத்தை விட்டுவிட்டு தேவனிடத்திலே பற்றி கொண்டு விசுவாசத்திலே நிலைத்திருப்போமானால் போவாசோடு சேர்ந்த ரூத் பிள்ளை பெற்றது போல கிறிஸ்து இயேசுவோடு சேர்ந்த நாமும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கும். ஆகவே நாளும் கூட நமக்கு தேவன் மிகவும் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறபடினாலே நம்ம யாவரும் விழுந்து பாடல் 25 சபையார்